எல்லாருக்கும் நம்ம எங்க இருக்கு பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த சுங்காசத்திரத்துல ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் வந்து பார்க்க வந்திருக்குங்க. இந்த ப்ராஜெக்டோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா PL Aero Cityங்க. இந்த ப்ராஜெக்ட் யார் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராப்சல் தாங்க. உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்ல அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெகா டவுன்ஷிப்பா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த PL Aero City வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைட் வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு ஒரு சூப்பரான சைட் அப்படின்னு சொல்லாங்க. ஆமாங்க, நமக்கு புதுசா வர போற பரந்தூர் ஏர்போர்ட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 13 கிலோமீட்டர்லயே இந்த பிரம்மாண்ட டவுன்ஷிப் வந்து அமைஞ்சிருக்குங்க. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து நிறைய பேர் இங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம சென்னையோட ஏர்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மீனம்பாக்கத்துல எல்லாருக்குமே தெரியுங்க. அதை சுத்தி ஒரு 12-13 கிலோமீட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்ல எந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து பீக்ல இருக்குன்னு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியுங்க. அங்க நம்மளால வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்க முடியாதுங்க, கோடி கணக்குல வந்து பாத்தீங்கன்னா போகுதுங்க. அப்படி கம்பேர் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த ஏரியா வந்து சூஸ் பண்ணிருக்காங்க. ப்ராப்சல் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிட்டில ஒரு பிரீமியமா ஒரு பிரைமான லொகேஷன்ல ஒரு சைட் போட்டா எந்த அளவுக்கு சூப்பரா சைட்டை வந்து அம்யூனிட்டிஸ்லாம் கொடுத்து ரெடி பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த PL Aero Cityயுமே வந்து பாத்தீங்கன்னா பக்காவா ரெடி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லாங்க. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இங்க இடம் வாங்கினவங்க வீடுமே கட்டிட்டு இருக்காங்க. ஆனா இந்த PL Aero Cityல இருந்து நமக்கு சூப்பரான கனெக்டிவிட்டிஸ் எல்லாமே இருக்குங்க. சொல்லப்போனா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 நேஷனல் ஹைவே 2 ஸ்டேட் ஹைவே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எக்கச்சக்கமான கனெக்டிவிட்டிஸ்மே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்குங்க. மோர் தென் உங்களுக்கு நிறைய கம்பெனிஸ்மே வந்து பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்ல இருக்கிறதுனால இங்க ரெண்டல் இன்கம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா போயிட்டு இருக்குங்க. சோ இன்னைக்கு இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன, இங்க பேங்க் லோன் என்ன பண்ணி கொடுக்குறாங்க, அது மட்டும் இல்லாம வெறும் பிளாட் மட்டும் தான் கொடுக்குறாங்களா, வீடு கட்டி கொடுக்குறாங்களா, இந்த மாதிரி எக்கச்சக்கமான டீடைல்ஸ் பார்க்க போறாங்க. சோ நீங்க இந்த பரந்தூர் ஏர்போர்ட்டை பேஸ் பண்ணி இந்த சுங்காசத்திரம் இந்த ஸ்ரீபெரும்புதூர் சரௌண்டிங்ல நீங்க வந்து லேண்ட் பாத்துட்டு இருக்கீங்க, அதுவும் நல்ல பட்ஜெட்ல லேண்ட் பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல் யாரா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டன் ஏத்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம இந்த PL Aero City ப்ராஜெக்ட் பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கனெக்டிவிட்டி பார்க்க போறோங்க. ஒரு சைட்டுக்கு கனெக்டிவிட்டி அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த ஸ்ரீபெரும்புதூர் இந்த சுங்காசத்திரம் சரௌண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான கனெக்டிவிட்டிஸ் இருக்குங்க. நமக்கு எடுத்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான மேஜரான கனெக்டிவிட்டிஸ் தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுங்காசத்திரத்துல இருந்து ஜஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டர் டிரைவ்ல தாங்க இருக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் சுங்காசத்திரம் வந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய டவுன் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அந்த சுங்காசத்திரத்திலே வந்து பாத்தீங்கன்னா எல்லா திங்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருங்க. கமர்ஷியலா வந்து பாத்தீங்கன்னா சுங்காசத்திரம் வந்து ஒரு நல்ல டெவலப்மெண்டான ஒரு ஏரியா அப்படின்னே சொல்லாங்க. அந்த சுங்காசத்திரம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நமக்கு சென்னை டு பெங்களூர் நேஷனல் ஹைவே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஜஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தாங்க இருக்கு. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ்ல நமக்கு சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே வந்து பாத்தீங்கன்னா நியூவா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட என்ட்ரி எக்ஸிட் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இங்க நியர்பைல தாங்க இருக்கு. அந்த ரோட்ல ஏறிட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸ்ல பெங்களூருமே ரீச் பண்ணிடலாங்க. சோ நமக்கு 2 நேஷனல் ஹைவே வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துலயே இருக்கு. 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு நேஷனல் ஹைவே இருக்கிறது ஒரு பயங்கரமான கனெக்டிவிட்டிங்க. ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர்லயே ஒரு ஸ்டேட் ஹைவே வந்து இருக்குங்க. அந்த ஸ்டேட் ஹைவே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா உங்களுக்கு வாலாஜாவை கனெக்ட் பண்ற ஸ்டேட் ஹைவேங்க. இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 8 கிலோமீட்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மப்பேட் ஜங்ஷன் இருக்குங்க. அந்த மப்பேட் ஜங்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்ல இருக்க எல்லாருக்குமே தெரியுங்க. ஒன்ஸ் அந்த மப்பேட் ஜங்ஷனை ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 12 கிலோமீட்டர்ல நமக்கு பரந்தூர் ஏர்போர்ட் இருக்குங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா உங்களுக்கு அரக்கோணம் வந்துருங்க. ரைட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு திருவள்ளூர் வந்துருங்க. சோ நீங்க இமேஜின் பண்ணிக்கங்க எந்த அளவுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பிளேஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த PL Aero City இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இந்த PL Aero City பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் பாத்துருங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 23 ஏக்கர்ல ஒரு பிரம்மாண்ட டவுன்ஷிப்பா தான் வந்து ரெடி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லாங்க. இந்த 23 ஏக்கர்ல நமக்கு 480 பிளாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 350 பிளாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா சோல்ட் அவுட் பண்ணி முடிச்சாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் நான் ஃபர்ஸ்டே சொல்லிருப்பேன், நமக்கு எக்கச்சக்கமான கனெக்டிவிட்டிஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம பரந்தூர் ஏர்போர்ட்மே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இங்க இருந்து 13 கிலோமீட்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டுங்க. இப்போ பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 130 பிளாட் தாங்க அவைலபிள் இருக்கு. உங்களுக்கு எல்லா ஃபேசிலுமே வந்து பாத்தீங்கன்னா பிளாட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. கார்னர் பிளாட்ஸ்மே அவைலபிள் இருக்குங்க. என்ன சைஸ்ல இருந்து இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 590 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரை வந்து பாத்தீங்கன்னா இங்க பிளாட் சைஸஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குங்க. அண்ட் இந்த PL Aero Cityல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க கொடுத்திருக்க அம்யூனிட்டிஸ்ங்க. நமக்கு சைட் என்ட்ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 என்ட்ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் எல்லாமே பெரிய என்ட்ரன்ஸ் தான். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கேட் ஆர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்காவான என்ட்ரன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு சைட்ல வந்து பாத்தீங்கன்னா பிளாக் டாப் தார் ரோடு வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நல்ல அகலமான ரோடுங்க. 40 அடி 30 அடி 33 அடி 24 அடி அப்படின்னு சொல்லிட்டு நல்ல அகலமான ரோடுகள் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்டுக்குள்ளேயே கொடுத்திருக்காங்க. அண்ட் சுத்தி நமக்கு அவனி ட்ரீஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ சைட் வந்து பாத்தீங்கன்னா அட்மாஸ்பியர் கிரீனிஷா நல்ல அழகாவே இருக்கு அப்படின்னு சொல்லாங்க. சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. EB ஃபெசிலிட்டிஸ்மே வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சைட்டுக்குள்ள வந்துருச்சு. நீங்களே வீடியோல பாத்துருப்பீங்க. ஆல்ரெடி இடம் வாங்கினவங்க வந்து பாத்தீங்கன்னா வீடுமே வந்து கட்டிட்டு இருக்காங்க. இந்த சைட்ல ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வாட்டர் டேங்க்மே வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிளாட்டுக்குமே இண்டிவிஜுவலா நமக்கு வாட்டர் டேப் கனெக்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இடம் வாங்கி வீடு கட்டுறீங்க அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க, உங்களுக்கு கனெக்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்க போர் போட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க தாராளமா வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து வாட்டர் எடுத்து யூஸ் பண்ணலாங்க. 40 அடியிலே உங்களுக்கு அருமையான குடிநீருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்ல வந்து கிடைச்சிருங்க. PL Aero Cityல நமக்கு சூப்பரான 3 பார்க் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பார்க் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்கான நல்ல பிளே ஏரியாவை கொடுத்து நல்ல சில்ட்ரன்ஸ் பார்க் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏஜ்டு பர்சன்ஸ்க்கு வாக்கிங் ட்ராக், ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சு நமக்கு பார்க் கொடுத்துருக்காங்க. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா அடல்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா
டர்ஃப் கோர்ட்மே வந்து பாத்தீங்கன்னா உள்ள வரப்போகுதுங்க. ஸோ 3 பார்க் இருக்கிறது இந்த சைட்டுக்கு ஒரு சூப்பரான அம்யூனிட்டி அப்படின்னு சொல்லாங்க. அண்ட் ஒரு மிகப்பெரிய லொகேஷன் அட்வான்டேஜ் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பரந்தூர் ஏர்போர்ட் தாங்க. வெறும் 13 கிலோமீட்டர் தாங்க. நம்ம ஒரு 15-17 நிமிஷத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த பரந்தூர் ஏர்போர்ட்டை வந்து ரீச் பண்ணிடலாங்க. ஒன்ஸ் அந்த பரந்தூர் ஏர்போர்ட் வந்து வந்துருச்சு அப்படின்னா நமக்கு எக்கச்சக்கமான ரியல் எஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து பூம் ஆக போகுது அப்படின்னு சொல்லாங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்ரோ கனெக்டிவிட்டிங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நசரத்பேட்டை வரையும் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மெட்ரோ கனெக்டிவிட்டி அப்படின்றது இருக்குங்க. அடுத்த ஃபேஸா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த நசரத்பேட்டையில இருந்து சுங்காசத்திரம் வரையும் வந்து பாத்தீங்கன்னா அப்ரூவல் வந்து பாத்தீங்கன்னா ஓகே பண்ணிட்டாங்க. இன்னும் சில மாசங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அதோட ஒர்க்குமே வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இங்க இருந்து 4 கிலோமீட்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோ கனெக்டிவிட்டியுமே வர்றது ஒரு அருமையான லொகேஷன் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லாங்க. அண்ட் இங்க இருந்து 13ல இருந்து 15 கிலோமீட்டருக்குள்ளேயே உங்களுக்கு எக்கச்சக்கமான கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெல் நோன் கம்பெனிஸ் தாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம், சாம்சங் இருக்கு, யுண்டாய் இருக்கு, கியா இருக்கு, அண்ட் நமக்கு செயின்கோபின் இருக்கு. இந்த மாதிரி சொல்லிட்டே போலாங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்பெனிஸ் வந்து இந்த சரௌண்டிங்ல இருக்கிறதுனால உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பஞ்சமே கிடையாதுங்க. ஸோ உங்களுக்கு எல்லா விதத்திலுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான சைட்டுங்க. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். புதுசாக வர போகிற ஏர்போர்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 13 கிலோமீட்டரில் இப்படி ஒரு பிரம்மாண்ட ஒரு டவுன்ஷிப் வந்து நீங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க சார். அதாவது இன்றைக்கி நம்ம மீனம்பாக்கத்துலேருந்து ஒரு 13 கிலோமீட்டர் நம்ம எங்கே எடுத்தாலும் இந்த அளவுக்கு காலியாக ஒரு இடம் கிடைக்குமான்னு நமக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்மளால் வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும், இடத்த வாங்க முடியாது. அதுவும் ஒரு பாயிண்ட்டு. அப்படி இருக்கும்போது ப்ராப்ஷல் வந்து பார்த்தீங்கன்னா 18 வருஷம் இந்த ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கீங்க. அதுக்கு ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள் சார். ஏன்னா ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னாவே அது வந்து கஷ்டம். ஆனால் உங்களால் ஒரு ஆயிரக்கணக்கான பேர் வந்து ஒரு இடம் வாங்கி அவங்களுடைய கனவை வந்து நிறைவேற்றிருக்காங்க. அதுக்கு நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு தூணாகவே இருந்திருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கும் உங்கள் டீமுக்கும் ரொம்ப ஒரு பெரிய ஒரு தேங்க்ஸ். அண்ட் நீங்கள் இன்னும் அந்த 18ன்றதை ஒரு 38, 48 அந்த மாதிரி போகணும் அப்படின்றத எங்களுடைய சார்பில் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே சைட்டு போட்டாலும் உங்களை நம்பி வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி பரந்தூர் பக்கத்துலேயும் வாங்குறதுக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் ப்ரைஸில் வந்து என்ன பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்க போகிறீங்க? இந்த பிஎல் ஏரோ சிட்டியில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் என்ன சார்? அது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ரைட், சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் நன்றி சொன்னதுக்கு மிகப்பெரிய நன்றி. கண்டிப்பாக சார். இந்த 18 வருஷம் எங்களோட சக்ஸஸ்ஃபுல்லான வாழ்க்கைக்கு முக்கிய காரணம் வந்து பார்த்துட்டு இருக்க நேயர்களும் எங்ககிட்ட ப்ராடக்ட் வாங்கின கஸ்டமர்ஸ் தான். அவங்க எல்லாருக்குமே ப்ராப்ஷல் சார்பாக நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உனக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன்ப்பா. இந்த ப்ராப்ஷல் 18th இயர் ஆனிவர்சரி கால் எடுத்து வைக்கணும் மிகப்பெரிய ஒரு சாதனை தான். இந்த சாதனை டைமில் நமக்கு எதாவது கஸ்டமருக்கு எதாவது செய்யணும் தான் ரொம்ப நேரம் யோசனை பண்ணிகிட்டே இருந்தோம். சரி, டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், கோல்டு காயின், ட்ரிப்பு எல்லாம் போக இதெல்லாம் மீறி எதாவது கஸ்டமர் கொடுக்கலாம் தான் மிஸ்டர் மேஜர் அப்படின்னு ஒரு ஆஃபர் வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்காக லான்ச் பண்ணியிருக்கோம். அப்படி என்னென்னா 18 வருஷம் முடிஞ்சதுனால இன்றைக்கி 1700 1790 விற்றுட்ருக்கோம் ஒரு சதுரடி. இங்கே ஆக்சுவலாக அந்த ப்ரைஸே நம்ம கம்மியாக தான் விற்றுட்ருக்கோம். ஏன்னா பக்கத்துலேயே வந்து 2500, 2800 விற்கிறாங்க. அந்த ப்ரைஸை இன்னும் கொஞ்சம் அமுக்கி ஆமாம் ப்ரெஸ் பண்ணி இந்த 18th இயர் ஆனிவர்சரியாக வெறும் 1499 ருபீஸ் ஒரு சதுரடிக்கு நம்ம கிட்டத்தட்ட நீங்கள் 290 ஒரு ஸ்கொயர் ஃபீட் கம்மி பண்ணி கொடுக்குறோம். கரெக்ட். ஒரு 1000 சதுரடி வாங்கினா 3 லட்ச ரூபா கிட்ட அவங்களுக்கு வந்து சேவிங்ஸ் பண்ணலாம். அது கொடுத்துருக்கோம். ப்ளஸ் சின்னதாக டெவலப்மெண்ட் சார்ஜஸ் வாங்குவோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே சைட்டை பார்த்து புக் பண்ணுற ஒரு கஸ்டமருக்கு ஸ்பாட் கிஃப்ட்டும் காத்துட்ருக்கு. அதாவது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 300 கம்மி பண்ணது மட்டும் இல்லாமல் இங்கே வரவங்களுக்கு இன்ப அதிர்ச்சியாக சர்ப்ரைஸ் ஆஃபரும் இருக்குது. கரெக்ட். பட் அது மட்டும் இல்லைப்பா, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். மீனம்பாக்கம் ஏர்போர்ட் பக்கத்தில் நிலம் வாங்க மிஸ் பண்ணவங்க, நிலம் வாங்கிட்டு இன்னொரு நிலம் வாங்க முடியாமல் தவிக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ப்ராப்ஷல் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துரு. என்னென்னா இந்தியாவில் மிகப்பெரிய ஏர்போர்ட், 2வது ஏர்போர்ட் உருவாகுது சென்னை பக்கத்தில். பார்த்தீங்கன்னா இந்த பரந்தூர் க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் தான். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு இந்த செய்தி. நம்ம சைட்லேருந்து நீங்கள் சொன்னீங்க 13 கிலோமீட்டர்லாம் ஜஸ்ட் இங்கே டிராஃபிக்லாம் ஜாஸ்தி இல்லாதனால ஒரு 10-15 நிமிஷத்தில் தாராளமாக ரீச் பண்ணிடலாம். ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு இடம் வாங்குறது ஒரு பெருமை. ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு இடம் வாங்குறது ஒரு ரைட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு குடியிருப்பதும் ஒரு நல்ல ஒரு கனெக்டிவிட்டியான ஒரு விஷயமும் கூட. ஸோ மீனம்பாக்கம் ஏர்போர்ட் பக்கத்தில் வாங்க மிஸ் பண்ணவங்க, இன்னொரு நிலம் வாங்க முடியாமல் தவிக்கிறவங்க இங்கே வந்து இந்த ப்ரைஸில் வாங்குங்க. தயவுசெய்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1499 ரூபாய்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபரில் கொடுக்குறாங்க. இன்னும் ஒரு 3லேருந்து 2.5 வருஷத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏர்போர்ட் ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இங்கே ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4000 ரூபாய் 5000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ் வந்து போகுங்க. இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முந்திக்கோங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ப்ராப்ஷல் இந்த பிஎல் ஏரோ சிட்டியில் வெறும் பிளாட் மட்டும் கொடுக்காம உங்களுக்கு இண்டிவிஜுவல் ஹவுஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்குங்க. பக்கத்துல இந்த பக்கமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் நல்ல ஒரு சூப்பரான இண்டிவிஜுவல் ஹவுஸ் கட்டி கொடுக்குறாங்க. பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 25 லட்ச ரூபாயிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையான சொந்த வீடுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கட்டி கொடுக்குறாங்க. இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த வீடு கட்டிட்டு இருக்க அந்த அண்ணன் கிட்ட பேசுனாங்க. ப்ராப்ஷல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட்டை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அவரே மென்ஷன் பண்ணி ஒரு விஷயம் சொன்னாரு. இங்க போர் வந்து பார்த்தீங்கன்னா 40 அடியிலே வந்து பார்த்தீங்கன்னா போட்டால் உங்களுக்கு வந்து தண்ணி வந்துடும். இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் டேங்க்ல இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வாட்டர் கனெக்டிவிட்டி எல்லாமே வந்து கொடுத்தாங்க. எங்களுக்கு ஒரு சூப்பரான சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவர் வீடு கட்டதை பார்த்துட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருமே வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க. ஸோ இங்கே நீங்கள் ஒரு பிளாட் மட்டும் வாங்காம
உங்களுக்கு ஒரு நல்ல பட்ஜெட்லயே வந்து பாத்தீங்கன்னா வீடுகளுமே வந்து பாத்தீங்கன்னா கட்டி கொடுக்குறாங்க ப்ராப்ஷல். ஆனா இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டுங்க. ஸோ டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். ஆல்ரெடி கிட்டத்தட்ட 350 பிளாட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா சோல்ட் அவுட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு உங்களுக்கு 80 ல இருந்து 90% வரையும் பாத்தீங்கன்னா பேங்க் லோனுமே அவைலபிள் இருக்கு. ஸோ உங்க கையில முன்பணமா ஒரு 4 ல இருந்து 5 லட்ச ரூபா இருந்தா போதுங்க, நீங்க தாராளமா வந்து பாத்தீங்கன்னா இங்க சொந்த இடமே வாங்கிக்கலாங்க. அது மட்டும் இல்லாம 25 லட்ச ரூபாயிலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவல் ஹவுஸ்மே வந்து கட்டி கொடுக்குறாங்க. ஆல்ரெடி சைட்ல இடம் வாங்கினவங்க ஒரு 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா வீடுமே வந்து கட்டிட்டு இருக்காங்க. இந்த 25 லட்ச ரூபாய் பட்ஜெட் அப்படின்றது ஒரு நல்ல பட்ஜெட்ங்க. இந்த சரௌண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரெண்டல் டிமாண்டும் இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து நமக்கு இந்த மாதிரியான ஸ்கூல் காலேஜ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஜஸ்ட் இங்க இருந்து 1.2 கிலோமீட்டர்லயே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டான் பாஸ்கோ ஸ்கூல் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம டிஏவி ஸ்கூல் இருக்கு, மாரிசி வித்யா மந்திர் இருக்கு. காலேஜ் அப்படின்னு எடுத்துட்டா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்ட் ஜோசப் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க. இதையும் தாண்டி நமக்கு அந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஹைவேஸ்ல நிறைய காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க. ஸோ ஸ்கூல் காலேஜ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்ல இருந்து பஞ்சமே கிடையாதுங்க. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேங்க. உங்களுக்கு இதுக்கு மேல ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா டிஸ்பிளே நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க. மற்ற டீடைல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்பர் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் ப்ராப்ஷல் நம்பர் தாங்க. நடுவில் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரோக்கரேஜ்மே கிடையாது. சரி, நான் வீடியோ பார்த்தேன், நீங்க சொன்னது எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது, நான் சைட்டை வந்து பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்காக ஃப்ரீ கேஃப் ஃபெசிலிட்டிஸ்மே அரேஞ்ச் பண்றாங்க. உங்க வீட்டில் உங்களை பிக்கப் பண்ணி சைட்டு கூட்டு வந்து காமிச்சு திருப்பி உங்க வீட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா டிராப் பண்றாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க வந்து பாத்தீங்கன்னா தாராளமா யூஸ் பண்ணீங்க. ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 300 ரூபாய் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் பண்ணி ஆஃபர்லயுமே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இங்க நீங்க ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஒரு நல்ல அப்ரிசியேஷன் கொடுக்குங்க. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டாவும் கன்சிடர் பண்ணலாம், ரெண்டலாவும் கன்சிடர் பண்ணலாங்க. பரந்தூர் ஏர்போர்ட், மெட்ரோ கனெக்டிவிட்டி, ஸ்டேட் ஹைவே, நேஷனல் ஹைவே, எக்ஸ்பிரஸ் ஹைவே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 15-20 மினிட்ஸ்க்குள்ள தாங்க இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ வந்திருக்கும். நீங்க இந்த ஸ்ரீபெரும்புதூர் சுங்கா சத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அருமையான யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. இங்க நீங்க ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டி இல்ல இங்க ஒரு இடம் வாங்கி ஃபியூச்சர்ல ஒரு நல்ல அப்ரிசியேஷனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் கிட்ட வேண்டிக்கிறேங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். பாய்.